அது மாதிரி நம்மளோட மைண்டில் நம்ம செய்கிற ஒரு காரியத்தை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக அது அவுட் பண்ணுறோம். மாறி சொல்லுவீங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ். லிமிட்லெஸ் பாசிபிலிட்டினா சாத்தியக்கூறு, எல்லையில்லா சாத்தியக்கூறு. வாட்டவர் இது ஒன்று. அடுத்த வார்த்தை புரியுது. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு யூஸ் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் அமைக்க வந்து அதெல்லாம் நம்ம போகிறது இல்லை. வாட்டர் த மைண்ட் லிமிட்லெஸ் முடியும் முடியாதுன்றது கான்சியஸ் மைண்டோட பிரச்சனை. ஏன்னா கான்சியஸ் மைண்டு லாஜிக் ஒர்க் பண்ணும், சப்கான்சியஸ் மைண்டு லாஜிக் கிடையாது. உருவாக்குதல், எந்த எண்ணங்களை உங்கள் மனதில் உங்களால் உருவாக்கி கிரியேட்டிவிட்டி. எதை கிரியேட் பண்ண போறீங்க? ட்ரீம், விஷன், கோல், பிளான். எதை நீங்க கிரியேட் பண்ணாலும் உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து மகாபாரதம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவீங்க. நடக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் எதுன்னா ராமாயணம். சப்கான்சியஸ் மைண்ட் ராமாயணம் மாதிரி எல்லாம் செய்ய முடியும். வாட்டர் த மைண்ட் கேன் கன்சீவ் பண்ணாமல் போதுமா? அடுத்த வார்த்தை கன்சிஸ்டன்ட்லி பிலீவ். கன்சிஸ்டன்ட்லி பிலீவ்னா தொடர்ச்சியான நம்பிக்கை. ஏன் தொடர்ச்சியான பிலீவ் சொல்லக்கூடாது? ஏன் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ் சொல்லணும்? சூப்பராக சொன்னாங்க. அப்புறம் கேட்பாங்க, கை கட்டினா தண்ணி போங்க, என்ன நஷ்டம் வந்து நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் பெருசாக சூப்பராக வெளியில் ப்ரோக்ராம் பண்ணியா? ஆமாம். தான் ஆமாம். என்ன சொன்னான்? என்ன நினச்சாலும் நம்மளை சுற்றி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி 99% பீப்புள் பார்த்தீங்கன்னா முடியாது, இது வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் நடக்காது, பெரிய ஆஃபீஸ் செஞ்சதில்லை, நீ பெரிய ஃபீஸ் இல்லை, சரிங்க பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னாரு, இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன் உங்களுக்கு அப்துல் கலாம் நாளைக்கு போனார், ஈரோடு கஷ்டப்பட்டு அவருக்கு என்ன கல்வி எனக்கு தெரியல, கஷ்டம் பார்த்து விட்டான். இனிமேல் ஏதாவது சொல்லி ஒரு மாதிரி வாழ்க்கை கொடுத்து அவங்கள இந்த நண்டு கதை கை யாரும் ஏன் நான் வெயிட் பண்ணிட்டேன். யார் நான் பூச்சி சாப்பிடவே ஆல் சஸ்டபிள் நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் திஸ். அப்போ தான் நெகட்டிவாக சொன்னால் உடனே கொண்டாடு. அதனால தான் கன்சிஸ்டன்ட்லி பிலீவ், தொடர்ச்சியான நம்பிக்கை. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், குறிக்கோளுக்கு அமைந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக இருக்கிற மட்டும் இது குறிக்கோள் எது தக்கான நான் வேலைக்காரா அப்பா என்ன சொல்லுவோம், அண்ணன் ப்ளஸ் டூ என்ன தப்பு ஒழுங்காக ஊரில் போயிட்டு சாணி அது மாதிரி சாணி எழுதணும்னா நிறைய பேர் வாழ்க்கை முடியலாம் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் முடியாதுன்னு சொல்ல எழுதுக்கணும். Because they consistently believe it can achieve. புரியுதா? அதாவது வந்து எழுத்து வடிவத்தில் சொல்ல வேண்டிய அவசியம். ஆனால் எனக்கு உள்ளூர் கண்டினியூஸாக நான் வந்ததை நம்பணும். அடுத்தது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் மேக்சினில் ஒரு ரிவ்யூ ஒன்று படிச்சேன். அவங்க ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க. அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு 100 அதர்ஸ் விதி டெலிவரி பேபியை பிக்கப் பண்ணாங்க. ஒரு 1 month ப்ரெக்னென்ட் ஆகிற எல்லாரும் பிக்கப் பண்ணி 2 குரூப்பாக பிடிச்சாங்க. இந்த 2 குரூப்பில் அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா, முதல் குரூப்புக்கு எந்த விதமான ஒர்க்கு கிடையாது, ஈரம் வரணும், நார்மல் செக்கப்பு வரது போகிறது இது மாதிரி. ரெண்டாவது குரூப்பில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க வாராமல் செக்கப் வரும்போது அவங்களுக்கு ஒரு 1.5 to 2 hours ஒரு விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. கனெக்டட் விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ். விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ்னா என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய குழந்தை ஒரு நல்ல நார்மல் டெலிவரியில் பிறக்கிறதாகவும் அந்த குழந்தை தன் கையில் பார்க்கறதாகவும் அவங்க 1.5 மணி நேரம் சிந்தனை செய்ய நார்மல் டெலிவரி. பாக்கி 50 பேர் கிட்டத்தட்ட 42 பேருக்கு சரி. என்ன புரியுது? குறிக்கோள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள்
கார் ஓடி வரணும், ஏதோ அந்த குறிக்கோளை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த நிலையில் மனதளவில் இருப்பீர்களோ அந்த மனதளவில் இருக்கக்கூடிய நிலையை இன்றே யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ண அந்த பீலிங் இருக்கும்போதோ 2014, 7, 6 இருக்கக்கூடிய குறிக்கோளை நான் இன்றே அடைந்திருந்தால் எனது மனநிலை எப்படி இருக்குமோ அதை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எதனால் அச்சீவபிள் சொன்னாலே அதை நான் பவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டின் தொடர்ச்சியாக ப்ரோக்ராம் எழுதிருக்கு. பிஎம்பி பாசிட்டிவ் மென்டல் ப்ரோக்ராம்னு சொல்லி சொல்லுவோம். குறிக்கோளை முடியும் போது நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை அடைந்தால் என்னவாக ஆகியிருப்பீர்களோ அந்த எண்ண நிலையை இங்கே கொண்டு வரும். இது ரெண்டு இன்டான்ஜிபிள், உங்கள் மனசு உள்ள நடக்க வேண்டிய விஷயம். இதை புரியுதா? எந்த குறிக்கோளுக்கு தேதி வடிவு கொடுக்கப்பட வேண்டியோ அந்த குறிக்கோளானது அடையக்கூடிய சாத்தியங்களுக்கு ரொம்ப வேண்டும். எதனாலன்னா நம்ம அப்போ என்ன பண்ணோம்னா பள்ளி போகணும் ஒரு மனநிலையை அடைவோம். வீடு கட்டிடுவேன், என்ன வீடு இந்த மாதிரி இடம் எப்போ கட்டுறத அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வீடு கட்டணும். எதனால சொன்னீங்கன்னா எப்போ நீங்கள் ஒரு தேதியை வைக்கவில்லையோ அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் செல்வதற்கு முதல்ல பிளான் பண்ண முடியும். ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை வராது. குறிக்கோளை எப்போ அடைய போறேன் நம்பிக்கை இல்லாமல் ட்ரீம் வித் டெட்லைன் இஸ் a goal சொல்லி சொல்லுவாங்க. ட்ரீம் வித் டெட்லைன் இஸ் a goal. எந்த ஒரு கனவு கால கட்டாயத்துக்கு உட்பட்டதோ அது மட்டும் தான் குறிக்கோளாக மாறும். காலங்களை நிர்ணயம் செய்யணும்னு சொன்னால் அது குறிக்கோளாக மாறாது. அதனால் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, இந்த ஆர்டர் போய் ஒரு புஸ்தகம் வாங்கி என்ன நீங்கள் எப்போ போகணும்னு சொல்லுங்க. நான் பண்ணி என்ன சொல்றீங்க? காத்தால 10 மணிக்கு, நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, இன்னைக்கு சாயங்காலம். ஒரு நாள், ஒரு தேதி, ஒரு வருஷம் எடுத்துக்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே ஒரு லாங் இல்லை ஷார்ட் இல்லை மீடியம் ரேஞ்ச் கோலாக இருந்தால் ஒரு வருடத்திற்குள் செய்ய வேண்டும். அடுத்த வருடத்திற்குள் நான் எனது வங்கி கணக்கில் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக ஆகியும் சொல்லி நடக்காது. அடுத்த வருஷத்துக்கு டைம் போட்டு என்ன பண்ணணும்? அடுத்த வருடம் இந்த மாதம் ஒன்று சொன்னால் போகாது, தேதி. அதனால மைண்டு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு. அடுத்த வருடம் 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2011க்குள் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஒரு டெஃபினேஷன். எப்போ நீங்கள் தேதி போடுறீங்க பிளானிங் வராது, சோம்பேறி பண்ணுறது இந்த குறிக்கோள் நடக்காது. ஸ்மார்ட் கோலுக்கான முக்கியமான விஷயங்கள் தான். இதனுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களோட ஹேண்ட் அவுட் இருக்குது. இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆடியோ இருக்குது, அதோட லிங்க் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் முடியும். அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக சப்கான்ஷியஸ் ரிலேட்டட்ஸில் இன்ஃபர்மேஷன்லாம் வரும். ஆங்கிலத்தில் தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு புரியும். இதனால் உங்களுக்கு புரியக்கூடிய ஆங்கிலத்தில் பேசுங்க. யார் பேசுகிறாங்கன்னு கேட்டது ஏதாவது இந்த கேள்விகள் இருக்கான்னு பாருங்கள். ஸ்மார்ட் கோல் செய்கிற கேள்விகள் இருக்கா? எந்த குறிக்கோள்கள் நீங்கள் செய்தாலும் அந்த குறிக்கோளை ஸ்மார்ட் கோலாக எழுதுங்க. எந்த குறிக்கோளை நீங்கள் ஸ்மார்ட் கோலாக எழுதுறீங்களோ அந்த குறிக்கோளுக்கு நீங்கள் பிளான் போட முடியும். புத்தகத்தில் நீங்கள் புரியலைன்னா மெயில் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் வேலை போகிறதுக்காக எழுதும். எல்லாரும் வேறு நல்லா இருக்கு கரெக்டா சார்? ஆனால் மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ஆள் ஒரு ரூம் போட்டு இவர் கூப்பிடுவாரு, ஒபாமா கூப்பிடுவாரு, பில்லாட்டை கூப்பிடுவாரு. யாருக்கு தெரியும்? பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் எல்லாரும் எல்லாம் ரெடியா? அவர் வேறு 5 நிமிஷம் கூப்பிடாத சொல்லுங்க. பாஸ் பண்ணிங்க, போட ஆட்டோவில் வருது 13 நிமிஷம். Kindly switch off your mobile phones. Please close your eyes and live through what is being said. For your benefit, it would be nice if you can relate to the character being portrayed.
feel as if you are the character being talked about for better empathy while listening. It is going to make a very big difference to your life and change the way you look at life once and for all. This is a leading dealer of computer products, a professional who had been in the industry for more than a decade. He was dealing in one of the best known PC products of India. His company was cruising along when disaster struck in the form of mega schemes, scheme after scheme, run by the leading PC company of India. Till one day, the company decided to pull the rugs under its dealers' feet after collecting huge sums as advances towards the schemes. They did the Indian road trip and vanished into thin air, along with the dealers' huge advances paid on behalf of the customers. The amounts involved were huge, very, very huge. Customers who had paid advances were also cheated and left to be handled by the dealer. This one stroke was enough to cripple the dealer's financials and his normal life beyond redemption. On one hand, the dealer was cheated by the largest PC company in India. On the other hand, he had to handle the customers who were threatening him with dire consequences if the money was not given back. From a very comfortable financial position, the dealer was driven to bankruptcy. Adding to his agony, his mother had just passed away in a heart attack, and he had a just-born baby girl in his wife's hands. Such was the turmoil around him, he even contemplated suicide, which he could ill afford as he has a family to protect and live by. And that is not his guru and the system of meditation he was practicing had taught him to do. It had taught him to live up, was to handle the customers who were getting more and more irate. He had the choice of either facing the customers or running away like many other dealers did. Will adversity get the better of the situation, or will he laugh adversity on its face? He took a principled decision to stand by his customers. But for this to happen, funds had to be mobilized. Very huge sums, and that too at a very short notice. All his earlier savings through the business dried up in the first round. The second round saw all personal assets coming to mortgage. The debt gap was still large. He had to resort to personal borrowings through known circles for very huge sums and at astronomical interest rates. At this point of time, customers' interest alone were foremost in his mind. A few suppliers lent a helping hand, and so did his customers. The short-term problem had been more or less solved. The long-term problem still remained. How to pay back was bound and chained by his own actions. He was faced with a no-win situation and had no choice of escape but to face the consequences. He could not practically seek justice in the courts of Indian law. The situation was such, he had to put up with everything in order to survive, even if it meant living below normal means or getting by on a very low key. He felt stifled, trapped, and uncomfortable because he had no voice. He was supposed to be free, but put the past behind him. He took a hard look at himself and the circumstances. The dissatisfaction with his situation created in him a grave desire for change, which was the first step he took upon. What is the life's purpose? What should we try and achieve? So, he took an inventory of his life. He found the power of deeply... Thank you very much. And feedback
இருந்ததுன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். மைசெல்ஃப் கே ஆனந்த். என்னோட இமெயில் ஐடி இருக்குது. நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா S.Prakash கொடுத்து அந்த ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். anytime you can contact, we can help you. Thank you. ஒருவேளை திரும்பி இன்னொரு கேட்குறாங்க, அது வந்து எங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீ டவுன்லோடு வெப்சைட் ஹோம் பேஜ்லேயே cchain.com ஹோம் பேஜில் போய்ட்டு டேக் பி ஃப்ரீ ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ பண்ணிங்க ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறதுனா ஸ்டோரி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? என்னுடைய சொந்த லைஃப்பில் நடந்தது. இந்த ஸ்டோரிஸ் வந்து புரிஞ்சுருக்கேன். புரியாதவங்களுக்கு ஹேண்ட் அவுட்டில் தமிழ்லேயே கொடுத்தாங்க. அதை படித்து படித்து பார்த்தா அதை எனக்கு புரிஞ்சிருக்கும். 9 காலத்துக்கு ட்ரெயின் மணிக்கு 8 மணி ஆகுது. அதனால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் கேட்க முடிச்சுங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் தெரியாது. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 3வது நோட் எழுதினு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ குறிக்கோள் வேணாலும் சொல்லலாம். அது வேறு சந்தேகங்கள்? ரொம்ப தெளிவாக புரிஞ்சாலும் இந்த உரிமை துறை நம்ம கேள்விகள் வராதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முன்னணி துறையில் ஏதாவது ஒரு விவாதத்தை நீங்கள் எஸ்எம்மாக கான்டாக்ட்னா கண்டிப்பாக சார். இந்த இப்போதைய உள்ள நிலைமைக்கு மின் பற்றாக்குறை கடுமையான ஒரு நிலைமையாக இருக்கும் சார். இப்போ எங்கள் ஏரியாவில் சோலார் எனர்ஜி வச்சு பிஸ்னஸ் பண்ணால் சாத்தியமா? நம்மளால் பண்ணால் அந்த முடியுமா? சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது நான் ரகு சார் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச சில தொழில் அதிபர்கள்லாம் இன்றைக்கி ராமநாதபுரம் ஏரியாவில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் லேண்ட் வாங்கி போட்டுருக்காங்க. ஒரே பர்பஸ் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி காரணம். நீங்கள் ஏன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக பெரிய வெயில் அடிக்கும், மழை ரொம்ப கம்மி, ஓப்பன் லேண்டு பேரல் லேண்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நீங்கள் இந்த தொழில் வாங்கி போட்டுருக்கோம். மெயின்லி இப்போ சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பூமி பிஸ்னஸாக வரப்போகுது. என்னுடைய நம்ம ஒரு கோலை ட்ரீம் பண்ணுறோம். ஒரு கனவு காண்றோம். அதை ஒரு கோலாக கூட அச்சீவ் பண்ணிடும். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சில நேரங்கள் ஒரு டவுட் முயற்சி பண்ணுறது ஒரு தயக்கம். ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யறது? இதை எப்படி பைபாஸ் பண்ணுறோம்? பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதனால் susceptible to the negative influence of other people. நம்ம எல்லாமே வந்து மற்றவங்களுடைய சந்தேகங்களுக்கு உட்பட்டு நம்மளுடைய குறிக்கோள்களை அடைவதில் போதி காண்கிறோம். இதில் மற்றவங்க மட்டும் இல்லை, பிரச்சனை நம்மளே கூட நம்மளுடைய டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சிஸ் அடிக்கடி கலந்து பார்க்கணும். ஃபினான்ஸில் பண்ணியிருக்கோம் தோற்றுருக்கோம், 5 தடவை பண்ணியிருக்கோம் தோற்றுருக்கோம், 10 தடவை பண்ணியிருக்கோம் தோற்றுருக்கோம். இதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்கிறதுல ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எப்பப்பெல்லாம் ஒரு சந்தேகம் உள்ளதோ அப்போல்லாம் அதே மாதிரி சுச்சுவேஷனில் வெற்றி பெற்றவர்களுடைய கதைகள் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் வாங்கி படிச்சுப்பாரு. கண்டிப்பாக இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஊக்குவித்ததாக இருக்கும். 2வது, நெகட்டிவ் திங்கிங் ஒரே சொல்யூஷன். என்னால் எப்பெல்லாம் ஒரு முடியாத நாசம் தோணுதோ இமீடியட்டாக அதுக்கு ஆப்போசிட் யோசிப்பாரு. என்ன யோசிப்பீங்க? என்னால் முடியுன்றது. எப்பப்பெல்லாம் உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட் சந்தேகம் வருதோ இமீடியட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக யோசிக்கும். இது ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிடும். எப்படி யோசிக்கணும்? ப்ராஜெக்ட் மிதமிஞ்சின சக்ஸஸ் ஆக போகுது. என்றைக்குமே வந்து என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஃபெயிலியர்ன்றது வந்து நீங்கள் ஆரம்பித்த டைம்ல இருந்து போய் சேரக்கூடிய டைம் வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் எல்லாமே ஃபெயிலியர். எப்போ அந்த இலக்கை நீங்கள் அடையிறீங்களோ அது சக்ஸஸ். நடுவில் நீங்கள் 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை வழிக்கு நான் கூட வழிக்கு கீழே வந்துட்டீங்கன்னா அது ஃபெயிலியர்.
வழங்கினதுக்கு அப்புறமா அதன் மூலமாக கற்றுக்கொண்டு அந்த அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்து குறிக்கொடுக்க அடைஞ்சிங்கன்னா வெற்றியை அடையிற வரைக்கும் அது தோல்வி இல்லை அனுபவம் சொல்லி சொல்லலாம். அதனால எடுத்ததெல்லாம் முதல் சரியாக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நடக்காமல் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. நடந்ததுன்னா அது வந்து பில் கேட்ஸ் சொல்றாரு, சக்சஸ் இஸ் த வர்ஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி பெறுவர்கள் வாழ்க்கையில எதுவுமே கற்றுக்க கிடையாது. அதனால வெற்றி பெறும்போது ஒரு இருமாப்பு வர ஆரம்பிச்சோம். தோல்வி பெறும்போது இன்ஃபேக்ட் நமக்கு வந்து நிறைய நேரம் வந்து ஹியூமிலிட்டி வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நல்லா வழங்கி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவருடைய லேப் எழுதி வச்சு இது எல்லாருக்குமே தெரியும். லேப் எழுதினோன்னு எல்லாரும் எவ்வளோ பேக்கேஜ் பண்ணாலும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வச்சுருந்தா எல்லாம் காணாமல் எல்லாம் போயிடுச்சு. வந்தவொடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை நம்மளுடைய கவலைகள்லாம் காணாமல் போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ராடக்ட் அவர் டெவலப் பண்ணது பேக்கேஜ் போகாது, உலகம் தெரியாததான் எழுதி வச்சு. இந்த 300 கிட்டத்தட்ட ஒரு 100 தான் திரும்பி உள்ள பாக்கி 200 இன்னைக்கு நம்ம உலகத்துக்கே காணாமல். ஆனால் அதுக்கப்புறம் பேக்கேஜ் மேலே ஒரு பேர் இருக்கு, ஒரு சிங்கிள் நம்பர். அதனால் வெற்றி தோல்வின்றதெல்லாம் நம்ம போட ஒரு தோல்வி நினைச்சோம்னா தோல்வி. வாட் எவர் யுவர் மைண்ட் திங்ஸ் இஸ் ட்ரூ. ஹென்ரி ஃபோர்ட் ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன், whether you think you can or whether you think you cannot, both is true ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெற்றி நினைச்சாலும் தோல்வி நினைச்சாலும் மனசு அப்படியே அதை செய்யும். முடிய நினைச்சாலும் முடியாத நினைச்சாலும் மனசு அப்படியே செய்யுது. ஹென்ரி ஃபோர்டோட கொட்டேஷன். அதனால எண்ணத்தை மாற்றி வச்சிங்கன்னா வாழ்க்கை என்ன become a possibility in making, not a probability. சரி, பிரகாஷ் அவர்களுக்கு முன்னாடியை பற்றி நினைவு பரிசு வாங்குமாறு கருத்தரை நடத்தி கொடுத்த பிரகாஷ் அவர்களுக்கும், ராமநாதம் இளம் தொழில் முனைவோர் பயிற்சி பள்ளியுடைய தலைவர் திரு முஜிபூர்ரஹ்மான் அவர்களுக்கும், செயலாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் கார்த்திஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் ராமநாதம் இளம் தொழில் முனைவோர் பயிற்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.